ஹாய், ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபேட்டி லிவர்னால் என்ன, ஃபேட்டி லிவரில் இருந்தால் என்ன ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஆமாம். இப்போ நார்மலாக நம்ம லிவரில் ஃபேட் இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அது 5% கம்மியாக இருக்கும். இப்போ 5% அதிகமாக ஆகும்போது தான் அது நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இதுவே 5% 30% மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ லிவர்லாம் வீங்க ஆரம்பிக்கும். அதை ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது ஹெப்படைட்டிஸுங்கிறத நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி லிவர் பர்மனெண்ட் லிவர் டேமேஜ், அதாவது சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாறிடும். இந்த சிரோசிஸ் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும், இன்க்ளூடிங் கேன்சர். உங்களுக்கு லிவர் கேன்சரில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல்கஹால், ஸோ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, ஒபீஸாக இருக்கிறது, இதெல்லாம் ரீசன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னும் அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் டயட். ஸோ டயட் அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்ற நார்மல் டயட்டே அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு 25% மட்டும் நீங்கள் கார்போஹைட்ரேட், அதாவது இந்த ரைஸ் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலு, சுகர், சால்ட், ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன். இப்போ என் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை என் ஹைட்டுக்கு ஸோ எந்த வெயிட்டு கரெக்டு அப்படின்னீங்கன்னா, உங்கள் ஹைட்லேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் கரெக்டான வெயிட். மாதத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ அப்படி கம்மி பண்ணாலே போதும். இப்போ எக்ஸசைஸ்னால் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நார்மலாக ஜிம் போக முடிஞ்சால் போகலாம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டெய்லி ஒரு 1/2 hour பிரிஸ்காக வாக் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஸோ டயட் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வெயிட் கம்மி பண்ணுறீங்க, இதுலேயும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கம்மியாகலை, இல்லை வேறு பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இல்லை வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க உடனே உங்கள் டாக்டர் பாருங்கள், உங்கள் லிவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.